என்னன்னு சொன்னால் அதாவது திண்மம் திரவம் வாயு என்று நாங்கள் பார்க்கக்குள்ள திண்மம் திரவம் வாயு என்று நாங்கள் பார்ப்போம். அதில் இங்கே வந்து முக்கியமானது இந்த கெமிஸ்ட்ரியில் வந்து வாயு. திண்மம் என்று சொன்னால் அதை நாங்கள் சொலிட் என்றும், திரவம் என்று சொன்னால் நாங்கள் அதை லிக்விட் என்றும், கேஸஸ் என்று சொன்னால் நம்ம அதாவது வாயுக்கள்டா கேஸஸ் சொலிட் லிக்விட் கேஸஸ் என்று பார்ப்போம். திண்மம் திரவம் வாயு. இப்போ திண்மம் திரவம் வாயுவில் முக்கியமாக என்னத்தை பார்க்குறேன்னு சொன்னால் இங்கே மூலக்கூறுகள் நெருக்கமாக எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது திண்மத்தில மூலக்கூறுகள் நெருக்கமாக எடுக்கப்பட்டிருக்கு. திரவத்தில் திண்மத்தோட ஒப்பிடக்குள்ள கொஞ்சம் மைதாக எடுக்கப்பட்டிருக்கும். வாயுக்களில் மிகவும் மைதாக இந்த மூலக்கூறுகள் எடுக்கப்பட்டிருக்கும். அவை இந்த திண்மம் திரவம் வாயுகள் இந்த மூலக்கூறுகள்லாம் முக்கியமானது. இந்த மூலக்கூறுகள் இருக்கும்போது இந்த மூலக்கூறுகளுக்கு இடையே அசைவு இருக்கும். இந்த மூலக்கூறுகள் வந்து அசைஞ்சு கொண்டு இருக்கும். அதே போல இந்த மூலக்கூறுகள் ஒன்றுக்கு இன்னொரு ரெண்டு மூலக்கூறுகளுக்கு இடையில ஒரு விசை இருக்கு, ஒரு கவர்ச்சி விசை. அதை வந்து சொல்றோம் வந்தர்வாலிசு கவர்ச்சி விசைன்னு சொல்லுவோம். வந்தர்வாலிசு கவர்ச்சி விசை. அந்த வந்தர்வாலிசு கவர்ச்சி விசை தான் சில விடயங்களை தீர்மானிக்கும். உதாரணமாக எடுத்த மட்டும் சொன்னால் அந்த வாயுக்கள் எடுப்போம். வாயுக்கள் எடுத்து பார்த்தா அதில் இருக்கு மெய் வாயு, இலட்சிய வாயு என்று. மெய் வாயுக்கள், இலட்சிய வாயுக்கள். சில நேரத்தில் வந்து என்ன பண்ணால் மெய் வாயுக்கள் அல்லது உண்மை வாயுக்கள் இலட்சிய வாயு நடத்தையிலிருந்து விலகி காணப்படும். அந்த நடத்தைகள் எவ்வாறு அந்த உயர்ந்த வெப்பநிலை, தாழ்ந்த அமுக்கம், உயர்ந்த வெப்பநிலை இவ்வாறு அங்கே காணப்படும். அந்த நேரத்தில் அங்கே பார்க்குற விஷயம் நாங்கள் என்ன சொன்னால் மூலக்கூட்டு கவர்ச்சி விசை. அதாவது மூலக்கூட்டு கவர்ச்சி விசை என்ன நடக்குது? அதாவது மூலக்கூட்டு கவர்ச்சி விசையானது அதாவது அமுக்கம் கூடக்குள்ள நெருக்கப்படும். இப்போ கவர்ச்சி விசை கூடும். அதே மாதிரி அமுக்கம் குறையக்குள்ள இதாகும், கவர்ச்சி விசை குறையும். அதாவது வெப்பநிலை கூடிக்கண்டா மூலக்கூறுகள் இயங்குற வீதம் கூடும், அவை கவர்ச்சி விசை குறையும். வெப்பநிலை குறைஞ்சிக்கன்னு சொன்னால் மூலக்கூட்டு கவர்ச்சி விசை கூடும். இப்படி பார்த்து அதில் நாங்கள் உண்மை வாயு, மெய் வாயு, உயர்ந்த வெப்பநிலையிலையா, தாழ்ந்த வெப்பநிலையா, உயர்ந்த அமுக்கமா, தாழ்ந்த அமுக்கத்திலையா, இந்த மெய்வாயுக்கள் இலட்சிய வாயு நடத்தையில் இருந்து அல்ல இலட்சிய வாயுக்கள் மெய்வாயு நடத்தையில் விலகுகிறதுன்னு சொல்லி இருக்கு. அது வந்து அந்த கேசஸ்ல இருக்கு. இப்படி பார்க்கக்குள்ள தான் இந்த கேசஸ்ல நாங்கள் 3 விதிகளை பார்த்துறாங்க. முதலாவது வந்து கொயிலின் விதி, அதாவது பி நேர்விதி சம ஒன்றுங்கில் வி. அதாவது ஒரு குறித்த திணிவுடைய வாயுவின் அதாவது வெப்பநிலை மாறாதிருக்கும் போது அதனுடைய அமுக்கமானது கனவளவுக்கு நேர்மாறு சமன். ஒரு குறித்தனுடைய வாயுவின் வெப்பநிலை மாறாதிருக்கும் போது அமுக்கம் கனவளவுக்கு நேர்மாறு வயது சமன் சொல்லி இதை பைலின் விதி என்று சொல்லியும். அதே மாதிரி சால்சின் விதி வி நேர் விதி சமன் டி. இந்த நேரத்தில் வந்து அமுக்கமும் திணிவும் அமுக்கமும் மாறாது. அதாவது ஒரு குறித்த திணிவுடைய வாயுவின் அமுக்கம் மாறாதிருக்கும் போது கனவளவானது தனி வெப்பநிலைக்கு நேர்விதி சமன் என்று சொல்லி இதை நாங்கள் ரெண்டையும் பார்த்துருவோம். அதுக்கு பிறகு இந்த ரெண்டிலையும் இருந்து ஒரு இதெடுத்து நாங்கள் P1 இங்கில் Q1 சமன் P2 V2 இங்கில் T2 சொல்லி அதில் வந்து 2 ஸ்டேஜஸ் எடுத்து நாங்கள் ஒப்பிடுவோம். வாய்ப்புகளை வந்து படித்தவங்க 2 ஸ்டேஜஸ், அதாவது முதலாவது ஸ்டேஜஸ், ரெண்டாவது ஸ்டேஜஸ் என்று சொல்லி அப்போ இந்த 2 ஸ்டேஜஸில் எடுத்து இங்கே வந்து அமுக்கம் P1 சொன்னால், இங்கே அமுக்கம் P2 சொன்னால், இங்கே கனவுளவு V1 சொன்னால், இந்த கனவுளவு P2 சொன்னால், இங்கே வெப்பநிலை T1 சொன்னால், இந்த வெப்பநிலை T2 சொன்னால் என்னன்னு சொல்லி அதை வந்து தொடர்ச்சி அதில் கணக்கு செய்து கொண்டு போகலாம். இதன் அடிப்படையில் பார்க்கக்குள்ள இந்த P1 T1 சமன் P2 T2 என்கிறத விட ஒரு முக்கியமானது இந்த கெமிஸ்ட்ரியில் எந்த ஞாபகத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் செறிவு சமன் மூல்களின் எண்ணிக்கைகள் கனவளவு. செறிவு கன்சன்ட்ரேஷன், செறிவு சமன் மூல்களின் எண்ணிக்கைகள் கனவளவு. அதாவது மேஸ் அப்பான் வால்யூம். அதாவது மூல் சமன் நிறையின் கீழ் மூலக்கூற்று நிறை. மூல் சமன் நிறையின் கீழ் மூலக்கூற்று நிறை. அதாவது வெயிட் அப்பான் மொலிக்யூலர் வெயிட், மூலக்கூற்று நிறை மொலிக்யூலர் வெயிட், வெயிட் அப்பான் மொலிக்யூலர் வெயிட் என்று வரும். இப்படி பார்க்கக்குள்ளதான் இதுல இந்த புறப்பட்ட ஒரு வாய்ப்பாடு இருக்குது. வாயில் பிவி சமன் என்ஆர்டி, பிவி சமன் என்ஆர்டி. இந்த பிவி சமன் என்ஆர்டி என்றது இலட்சிய வாயு சமன்பாடு சொல்லுவோம். இலட்சிய வாயு சமன்பாடு பிவி சமன் என்ஆர்டி. இந்த பிவி சமன் என்ஆர்டியில் பி அமுக்கம், பி கனவளவு, என் மூல்களின் எண்ணிக்கை, ஆர் வந்து அகில வாயு மாறிலி அல்லது அகில வாயு ஒருமை என்று சொல்லுவோம். அதுக்கு அகில வாயு மாறிலி அல்லது அகில வாயு ஒருமை, கேஸ் கன்ஸ்டன்ட் என்று சொல்றது. இது வந்து டி வெப்பநிலை, அப்சல்யூட் டெம்பரேச்சர்.
ஆகவே இந்த பிவி சமன் என்ஆர்டி என்கின்ற இந்த இலட்சிய வாயு சமன்பாட்டில் இந்த மூலுக்கு பதிலாக நிறையின் கீழ் மூலக்கூற்று நிறை இன்டு ஆர்டி என்று எழுதலாம். நிறையின் கீழ் மூலக்கூற்று நிறை என்னப்போன் W/M weight upon molecular weight. அவை மூல் சமன் சரிசமன் மூல்களின் எண்ணிக்கையின் கனவளவு மூல் சமன் நிறையின் கீழ் மூலக்கூற்று நிறை என்று சொல்லியிருக்கேன். அதுபடி இலட்சிய வாயு சமன்பாடு பி சமன் என்ஆர்டி. இந்த பிவி சமன் என்ஆர்டி என்ற வாய்ப்பாட்டில் நாங்கள் ஆரை எழுவாய மாத்திரம் ஆர் சமன் பிவி கீழ் என்டி என்று வரும். பிவி கீழ் என்டி ஆர் சமன் பிவி கீழ் யூனிட் அழகு என்ன என்று பார்த்தோம்னா அந்த ஆர் அழகு என்ன அகிலவாயு மாறிலி அது அகிலவாயு ஒருமை அது நாம் மாறிலி என்று பார்த்தா இந்த பிவி அது எப்பவும் செய்யப்பட்ட வேலைக்கு அதாவது அமுக்கம் தர கனவளவு வந்து செய்யப்பட்ட வேலை என்ற வேலை செய்ய என்று சொல்ல அது வந்து சக்தி என்று சர்வதேச அலகு ஜூல். ஆகவே வேலைன்றது விசை தர அதாவது அசைந்த வேலை சமயம் விசை தர விசையின் பிரயோக புள்ளி விசையின் திசையில் அசைந்த தூரம் என்று சொல்லலாம். வேலை சமயம் விசை தர விசையின் பிரயோக புள்ளி விசையின் திசையில் அசைந்த தூரம் அல்லது வந்து வேலை வந்து சக்தியின் ஒரு தோற்றம் சக்தியின் சர்வதேச அலகு ஜூல். ஆகவே வேலையின் சர்வதேச இந்த பிவிக்கு பதிலாக நாங்கள் யூல போடுவோம் மேலே ஜூல் ஜே. அதாவது என் வந்து மூல் இந்த டி வெப்பநிலை அதாவது மூல் பாகை கே எடுப்போம் டி என்ற வெப்பநிலை மூல் கீழே வந்து கெல்வி. அவை இந்த ஆறினுடைய அலகு பார்த்தோம்னு சொன்னா ஆர் சமன் ஜூல் மூல் -1 கே -1 ஆறினுடைய அகிலவாயு மாறி அகிலவாயு ஒருமையினுடைய அலகு வந்து ஜூல் மூல் -1 கே -1 என்று வரும். அதுக்கு ஒரு பெருமானம் இருக்கு. அந்த பெருமானம் மாறாது. நார்னுடைய பெருமானம் எப்பவும் 8.34 காணப்படும். 8.34 ஜூல் மூல் -1 கே -1 இருக்கும். ஆகவே நாங்கள் தார கேள்வியில அந்த ஆறுக்கு பல பிரதிரோணம் சொன்னா 8.34 இது எப்படி வந்தது? கோயில் மீதியிலிருந்து வந்தது, சாட்சி மீதியிலிருந்து வந்தது. அதுல இருந்து எடுத்து தான் பிவி சமன் என்ஆர்டி பதிலாக WM போடுறோம். அப்போ இந்த அவகாதரோவின் விதி ஒன்று இருக்கு. அவகாதரோவின் விதி என்று சொல்லுவோம். அது மாதிரி அவகாதரோ என்னன்னு பார்த்தோம்னா 6.023 தர 1023 ஆண்டுக்கு இது அவகாதரோவின் எண். இப்போ அவகாதரோவின் விதி என்னன்னு சொன்னா அவகாதரோ விதியை அவகாதரோ விதி என்னன்னு சொன்னா அதாவது ஒரே வெப்ப அமுக்க நிபந்தனைகள் ஒரே வெப்பமா இருக்கணும் ஒரே அமுக்கமா இருக்கணும். ஒரே வெப்பம் இங்கே டி என்றா இங்கே டி ஒரே அமுக்கம் இங்கே பி என்றா இங்கே பி ஒரே வெப்ப அமுக்க நிபந்தனையில பார்த்தோம்னு சொன்னா இப்போ இதில் இந்த ரெண்டு வாயுக்கள் எடுத்து பார்த்தா ஒரே வெப்பம் இப்போ டிடி ஒரே அமுக்கம் டிபி சமகன விளைவு வாயுக்கள் இதை ஏன் எடுப்போம் இது பி என்று எடுப்போம். சமகன அளவு வாயுக்கள் பியா இருக்குது. சமகன அளவு வாயுக்கள் எடுத்தோம்னா ஒரே வெப்பம் ஒரே அமுக்க நிபந்தனையில சமகன அளவு வாயுக்கள் சம எண்ணிக்கையான மூலக்கூறு இருக்கும். அந்த மூலக்கூறுகள் எண்ணிக்கை இந்த மூலக்கூறும் பி இந்த மூலக்கூறும் சமனா காணப்படும். அதாவது NA சமன் NB காணப்படும். அதாவது ஒரே வெப்ப அமுக்க நிபந்தனையில சமகன அளவு வாயுக்கள் சம எண்ணிக்கை மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். அதாவது இப்போ நான் வந்து திண்மந்திர வாயுவோடு எடுத்து கதைச்சி அதில் வாயு எடுத்து கதைச்சி அவருடைய விதிகள் எடுத்து கதைச்சி அதில் அகில வாயு மாறி அல்லது அகில வாயு உரிமையை எடுத்து கதைச்சி அதே மாதிரி இப்போ அவகாதரோ விதி அவகாதரோ என்ன பற்றி கதைச்சிருக்கேன் 6.023 × 10⁻23. அதே மாதிரி ஒரே வெப்ப ஒரே அமுக்க நிபந்தனையில் ஒரே வெப்பம் ஒரே அமுக்க நிபந்தனைகளில் சமகன அளவு வாயுக்கள் BA BB-ஆக வருகின்ற போது வால்யூம் இந்த வால்யூம் B into A BA the volume of the B BB into NA சமன் NB அதாவது சம எண்ணிக்கை மூலக்கூறுகளை கொண்டிருக்கு. இதில் கொண்டு தான் எல்லா கேள்விகளும் சுற்றி இது பல கேள்விகள் வரும். இந்த கேள்விகளில் போட்டு பிரதியிட்டு வந்தவன் சொன்னால் இந்த கேஸஸில் உள்ள கேள்விகளை மிக இலவாக செய்யக்கூடியதாக இருக்கும்.